பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஊழியக்காரர்களுக்கு சபை மக்களிடத்தில் இருக்கிறதான உரிமை இல்லை அதிகாரம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு சபை மக்களிடத்தில் என்ன உரிமை இருக்கிறது என்கிறதான ஒரு சூழ்நிலையும் ஒரு நிலைமையும் புரிந்து கொள்ளாத ஒரு சபை மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை ஊழியக்காரருக்கு சரியான ஒரு கனத்தை கொடுக்க வேண்டிய சபை மக்களே ஊழியக்காரரை உதாசீனப்படுத்துவதும் அவருடைய ஏழ்மை நிலைமையை பார்த்து அவரை புறக்கணிப்பதும் இவ்விதமாக நிறைய என்ன பண்ணுதுன்னா சூழ்நிலைகளானது இருக்கிறது. அப்போது சபை மக்கள் ஊழியக்காரருக்கு சபை மக்களிடத்தில் என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது சபை மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு சரியான ஒரு புரிதலானது அங்கே இருக்கும் பொழுது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சபையானது இன்னும் கட்டப்பட்டதாகவும் இன்னும் வளர்ச்சி அடைகிறதான ஒரு நிலைமையிலும் அது காணப்படும். பிரியமானவர்களே, பொதுவாக தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் என்கிறதான ஒரு வசனத்தை நம்ம சங்கீதம் 135:14 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் ஊழியக்கார் சபை மக்களுக்காக என்ன பண்ணுவார்? ஜெபிப்பார். சபையில் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிப்பார், இல்லை சபையினுடைய மக்களுக்கு இருக்கிறதான கல்விக்காக ஜெபிப்பார், இல்லை அவருடைய சபை மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, இல்லை சபை வளர்ச்சிக்காக அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார்? பாடுபடுவார். ஆனால் அநேக நேரங்களில் ஒரு ஊழியக்காரருடைய சபை நடத்துகிறவருடைய அந்த உணர்வானது அது என்ன பண்ணுதுன்னா சபை மக்களுக்கு ஒரு புரியாத நிலைமையில் இருக்கும். இந்த ஊழியக்காரர் வராரு பண்ணுறாரு, இல்லை நிறைய நேரத்தில் ஊழியக்காரர் செய்கிறதான எந்த ஒரு செயலும் சபை மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அழுத்தத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. இது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதில்ல. ஆனால் இங்கே சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே சபை மக்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புவது உண்டு. ஆனால் ஊழியக்காரருக்கு என்ன பண்ணுவார்? பிதாவாகிய தேவன் அவர் பரிதாபப்படுகிறவராக, அவருடைய நிலைமையை பார்க்கிறவராக, அவருடைய நிலைமையை பார்த்து அதை குறித்து பரிதாபப்பட்டு அவர்களுக்கு தேவையான அநேக ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது என்னாகும் 12:1 நாம் பார்க்கும் பொழுது இங்கே மிரியாமின் குஷ்டத்தையும் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமான பேசின விஷயத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். என்னாகும் 12:1 நாம் பார்க்கும் பொழுது இங்கே மோசே மிரியாமும் ஆரோனும் அந்த எத்தியோப்பியா ஸ்திரீயை அந்த தேசத்து நிமித்தம் விவாகம் பண்ணினதான ஒரு நிலைமையை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டு பேசினது இல்லையா? அதை கர்த்தர் என்ன பண்ணார்? கேட்டார். அதனால் நிறைய மோசையை குறித்ததான ஒரு அவதூறான வார்த்தைகளையும் மோசையை அவமதிக்கிறதான ஒரு நிலைமையை இங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். சடிதிலே என்ன பண்ணுறாரு? கடவுள் என்ன பண்ணுறாருன்னா மோசே ஆரோனையும் மிரியாமையும் என்ன பண்ண ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே புறப்பட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க 3 பேரும் போகிறாங்க. அப்போது கடவுள் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா மோசே நிமித்தம் அந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னாகும் 12:6 நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள்,
உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையைப் போல குஷ்ரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்ரோகியாக இருக்க கண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணுவார்? கடவுள் தீர்க்கதரிசி எப்படி பேசுவார்? அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் மோசே அதற்கும் மேற்பட்டவர். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன? பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் மோசேயே எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி அங்கே பேசுகிறார் என்கிறதான ஒரு நிலைமையை பார்க்குறோம். அப்போ சங்கீத புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம், தேவன் ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவான்னு பார்த்தோம். இங்கே தேவன் அந்த ஊழியக்காரர் அந்த மோசேக்கு கொடுக்கிறதான அந்த கனத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போது இந்த நாளில் ஒருவேளை ஊழியக்காரருடைய கஷ்டத்தையும் ஊழியக்காரருடைய உழைப்பையும் பிரியமானவர்களே விசுவாசிகளும் சபை மக்களும் சபை உறுப்பினர்களும் சபை நிர்வாகமும் அதை கண்டு கொள்ளாமல் போகலாம். ஆனால் தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் கொஞ்சத்தில் உண்மையிலே அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்றார். அப்போ இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? விசுவாசிகள் சரியா என்ன பண்ண கண்ணுக்கு பண்ணுறாங்க. என்னுடைய உழைப்பு யாருக்குமே சரியாக தெரிய மாட்டேங்கிற நிலைமையில் பிரியமானவர்களை எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை மனிதர்கள் நம்மை விட்டுவிடலாம். ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை அவர் ஆசீர்வதித்து நமக்காக நின்று நமக்காக அவர் பேசக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இவ்விதமான ஒரு அதிகாரமானது ஊழியக்காருக்கு இருக்கும்போது சபை மக்கள் ஊழியக்காரை உதாசீனப்படுத்துவதும் அவரை புறக்கணிப்பதும் இல்லை அவருக்கான சரியான ஒரு கணத்தை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேடை சபை மக்களிடத்தில் உண்டாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சபை மக்களிடத்தில் ஊழியக்காரருக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? அவர் துணைன்று ஊழியக்காருக்கு அவர் என்ன பண்ணுவார்? சப்போர்ட் பண்ணுவார் என்கிறதான ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 4:21 உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? அநேக ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய விசுவாசிகள் நல்லா இருக்கணுன்றதற்காக அவர்களை கடினமான நடத்துவதற்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விசுவாசி விழுந்து போகும்போது, பாவத்தில் விழும்பொழுது, அவர்கள் தவறான வழியில் போகும்பொழுது அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு உரிமையும் ஒரு நிலைமை இருக்கிறபடினாலே தன் வசத்தில் வைக்கப்பட்டதான ஆடுகள் ஒருபொழுதும் கெட்டு போகக்கூடாது, அது பிரிந்து போகக்கூடாது, அது தனிமாய் போய் ஓநாய்களிடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் சபை மக்களை கொஞ்சம் கடினமான நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஊழியக்காரர்களுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னா, கடினமான நடத்துவதற்கான அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் இதை சரியாக நிறைய சபை மக்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த சபை ஊழியக்காரரை புறக்கணிப்பதும் சபை ஊழியக்காரரை மாற்றுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஊழியக்காரருக்கு இது மாதிரி சரியான உரிமை இருக்குது, அவளை கடினமான நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஊழியக்காரர்களும் சில சமயத்தில் புரிந்து கொள்ளணும். அவங்க எப்பவுமே என்ன பண்ணான்னா, தன்னுடைய
வார்த்தை அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தரே அவங்க டார்கெட் பண்ணாமல் மாறாக மனதார சத்தியத்தை அவர்கள் பேசக்கூடியதான ஒரு நிலைமையில் இருக்கணும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் ஊழியக்காரர்களுக்கு சபை மக்களை கடினமான நடத்துவதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா 1 கொரிந்தியரில் அவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 5:13 நாம் பார்க்கும் பொழுது, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை விட்டு தள்ளிவிடுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் சபையில் தலை தூக்கும் பொழுது அவர்களை அகற்றுவதற்கான, சபையில் இருந்து அகற்றுவதற்கான ஒரு ஆலோசனையே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிறைய சூழ்நிலையில் ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த பொல்லாதவர்களை அகற்றுவதற்கான உரிமை எடுத்துக்கொள்ளாமல் சபை மக்கள் இன்னும் போயிடுவாங்களே என்கிறதான ஒரு வருத்தத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, பாவம் செய்வர்களையும் மற்ற சரியாக முரண்பாடாக இருக்கிறதான சகோதர சகோதரி அப்படியே விட்டு விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்படி இல்லாமல் ஒரு பாவம் வெளியங்கரமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு 2 தடவை புத்தி சொல்ல பிறகு அவர்கள் அதை விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதான ஒரு பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த பொல்லாதவர்களை அகற்றுவதற்கான ஒரு முடிவை அந்த ஊழியக்காரர் எடுக்கணும். அவ்விதமான அதிகாரமானது இங்கே காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, ஊழியக்காரருக்கு அநேக நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சபையினுடைய காரியங்களை குறித்து அவர் இதை அனுபவிக்கிறார் என்கிறதான அவர் பர்சனல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுறாரு, இப்படி பண்ணலாமா என்கிறதான ஒரு கேள்வியானது சபை மக்களுக்கு வருது. இல்லை சபை மக்களுக்கு ஊழியக்காரருடைய சில வளர்ச்சியும் சில காரியங்களும் பிடிக்காமல் போகுது. ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 6:12 பார்க்கும்பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பிரியமானவர்களே, இங்கே 1 கொரிந்தியர் 6:12 அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே என்ன சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. சபை மக்களுடைய ஒரு விஷயத்தில், அதனுடைய அந்த பணத்தில், மற்ற காரியங்களில் அவருக்கு எல்லாமே அனுபவிக்க அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாம் தகுதியாகாது. அதனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் என்ன, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ இங்கே பவுலுடைய அந்த குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்குறோம். எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் அவர் ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறது இல்லை. மாறாக அதை அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அதை ஒன்றுக்கு அடிமைப்படாதபடி அவர் தன் சொந்த கைகளினாலே என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறவராக, அவர் பாடுபடுகிறவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 9:11 நாம் பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகருடைய சரீர நன்மைகளை அவர் அறுப்பதற்கான உரிமை இருந்தும் ஆனால் அதை அவர் செய்யலை. 1 கொரிந்தியர் 9:11 நாம் பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்கள் நாங்கள் அதிகமாக செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடுபடுகிறோம். ஆசாரிய ஊழியர்கள் தேவாலயத்துக்குரியவர்களை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்வர்களுக்கு பலிபீடத்துள்ளவர்களை பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டிலே ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்காமல் இருக்க அவர் என்ன பண்ணுறார், விசுவாசிகள் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்றார். அப்போது சுவிசேஷத்தை அறிக்கைகளுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்கள் சபை மக்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு சரீர நன்மைகளை தேவன் கொடுக்கும்போது, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, அது ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுறோம்,
அவர்கள் பங்கிட்டு கொடுப்பது அது ஒரு நீதியாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சபையானது நல்ல ஒரு ஆரோக்கியமான சபையாகும், அநேக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டதான சபை மக்களையும் கொண்டதான ஒரு சபையானது அநேக நேரங்களில் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு போதுமான அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கும். நிறைய சூழ்நிலையில் அவனோட மனங்களானது குறுகி போயிருக்கும். ஆக பிரியமானவர்களே, அப்படி இல்லாமல் அங்கே ஊழியக்காரருக்கு சபை மக்களிடத்தில் சபை மக்களுடைய சரீர நன்மைகளை அறுப்பதற்கான உரிமையானது அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அநேகருக்கு ஊழியக்காரி குறித்து கவலை இல்லை. அவருக்கு வியாதி வந்தால் கவலை இல்லை, அவர் வயது மூப்பு வந்தால் கவலை இல்லை, அவருடைய குடும்பத்தை குறித்து தான் எந்த ஒரு கவலை இல்லை. அப்படி எப்படியானா போட்ட நம்மளுக்கு வராரா, ஏதோ ஒன்று சத்தியத்தை சொல்கிறாரா, சுவிசேஷம் சொல்கிறாரா, வீடுகள் சந்திக்கிற போகிறாரா என்கிறதான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. மாறாக ஊழியக்கார் தான் சபை மக்கள் இடத்துல அவங்கள வியாதிகளை குறித்தும் அவங்களை குறித்து ஜெபிக்கணும், அவங்களுக்காக பிரயாசப்படணும், அவங்களுக்காக கவலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காருக்கு என்ன பண்ணோம், அவருடைய உயிர் அவசியம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நிலைநாட்டுகிறவராக அதை கோடிட்டு காட்டுகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 1:24-26 பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்கிறார், நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம். அப்போ இன்றைக்கி ஊழியக்காரர் ஒரு வியாதியில், பலவீனத்தில், ஒரு வேதனையில், வருத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த அவருடைய உயிரானது அவசியம். அப்போ ஊழியக்காரர் ஆரோக்கியத்தை குறித்து தானே ஒரு எண்ணம் சபை மக்களுக்கு இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுவார், சபை மக்கள் சரியில்லை, எப்படி இருக்கிறீங்க, வியாதி பலவீனத்தில் இருக்கும்போது அவர் விசாரிக்கிறார். அதே மாதிரி ஊழியக்காரரும் வியாதி பலவீனத்தில், ஏதோ வேதனையில், ஒரு பொருளாதார தேவை நெருக்கடியில் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆலோசனையும் சபை மக்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். அது இல்லாமல் ஊழியக்காரருடைய உயிர், அவருடைய ஆரோக்கியமானது அவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஊழியக்காரர் சபை மக்களுக்கு செய்ய வேண்டியதான ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இன்னும் ஆனால் அநேக நாள் அவர் நீடித்திருந்த அந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு சபை மக்கள் கூட்டமானது நிச்சயமாக அது தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் ஊழியக்காரருக்கு சபை மக்களிடத்தில் என்னென்ன உரிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சபை மக்கள் ஊழியக்காரருக்கு தேவையான ஒரு கனத்தையும், அவருக்கு தேவையான ஒரு மரியாதையும், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆதாரத்தையும் சபை மக்கள் கொடுக்க வேண்டும். சபை மக்களிடத்தில் ஊழியக்காரர் அதை விதமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் சபை மக்கள் யாவரும் ஊழியக்காருக்கு செய்ய வேண்டியதான அந்த கனத்தை செய்து இன்னும் தேவனிடத்திலிருந்து பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே தேவன் தாமே இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.